இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கொட்டை காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பலாக்கொட்டையெல்லாம் கழுவிட்டு காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் உருக்கி போகிறேன். பூண்டு விதன்ற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ உருக்கி ஈஸியாக இருக்கும், அதனால் போட்டு வச்சுருக்கேன். பலாக்கொட்டையை வறுத்துக்கலாம். அப்போ அந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தோம்னா தோல்லாம் உரிச்சிக்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பலாக்கொட்டை போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன். அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுக்கலாம். பலாக்கொட்டையும் நல்லா வறுத்து சூடு ஆறிடுச்சு. ஆறினோடனே அதை தோல் உரிச்சிக்கலாம். ஒரு 4-5 விசில் விடலாம், அப்போ தான் வேகும் நல்லா இல்லையா, அதனால். அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சிக்கலாம். குக்கரில் போட்டு பலாக்கொட்டை குக்கரில் போட்டுட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயமே அரிஞ்சு வச்சுருக்கேன், அதனால் 2த்தையுமே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினோன்னா கொஞ்சோண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், 2-3 தக்காளி, அதையும் போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கலாம். நான் புளி கொஞ்சோண்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். புளியும் மிளகாத்தூளும் ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு வச்சு இதானோடனே நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கலாம். புளி மிளகாத்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா ஊற்றிக்கின்னு அவ்வளோ பலாக்கொட்டையே வெந்துட்டுருக்கோம். அதை எடுத்து 2 கட் பண்ணிக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸ் பொரியலும் செய்ய போகிறேன். இப்போது பலாக்கொட்டையும் வெந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். வெந்துருச்சு. நல்லா கத்தி வச்சு குத்தினேன், நல்லா வெந்துச்சு. இப்போது 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுட்டு குழம்பு கொதிக்கிறப்போ, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக தானே வச்சுருக்கோம், லாஸ்ட்டாக போட்டு கொஞ்ச நேரம் கொதித்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அதுவே நம்ம தனியாக தான் வேக வச்சுருக்கோம்ல, அதனால் அதில் அப்படியே போட்டு இது பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டேன். கடாய் வச்சுட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அது வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதை அப்படியே சுண்டி போயிடணும், அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 4 முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையை கிண்ணத்தில் ஊற்றி அதுக்குள்ளே நம்ம கேரட்டும் வெந்துடும். கேரட் வந்துருச்சுன்னா இதை கேரட் ஒரு சைடாக தள்ளி விட்டுட்டு நம்ம அந்த முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு பாருங்கள். சுண்டினோடனே நம்ம அந்த முட்டை கலக்கி வச்சு முட்டையை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். 2 வாட்டி பரட்டினா வந்துடும். அது மாதிரி முட்டை வெந்துடும்ல சீக்கிரம், அதனால் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். நம்ம பலாக்கொட்டையும் போட்டுக்கலாம் குழம்புல. அதாவது கொதிச்சிடுச்சு, முடிச்சு இறக்க போகிறோம், அதனால் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.